அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது போன பொங்கலுக்கு இந்த டைம்ல எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, ஸோ போன பொங்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு ஃபாலிங், கிட்டத்தட்ட ஒரு 2000-4000 பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலிங் எல்லாத்துலேயுமே. ஸோ அப்பெல்லாம் என்ன கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு டாக் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் காளைகள் எல்லாம் போயிட்டாங்க, ஸோ அதனால கரடிகள் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய மெசேஜ் எல்லாம் வந்தது. ஸோ அதே கான்செப்ட்லேயே இதே பொங்கல் அன்னைக்கு இது அந்த டைப்பே தான் நடக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கரடிகள் அட்டகாசம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பியரிஷ் மார்க்கெட். ஸோ ஒருவேளை காளைகள் தயாராக இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கரடிகள் அட்டகாசம் மாதிரி தான், அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அந்த பொங்கல் டைம்ல நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஜனவரி மந்த்து, பிப்ரவரி, மார்ச் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஜோன்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி டிரா பண்ணி வச்சிருந்தேன், அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணிட்டு. ஸோ இதோட டார்கெட் 47,700. நான் பேங்க் நிஃப்டி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த 47,700 வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி எப்போ சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துல 47,777 பிரேக் பண்ண உடனே சொல்லியிருந்தேன். ஸோ பிரேக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கிருந்து 47,700, 48, 47,700 வரைக்கும் வரப்போகுது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஒரு செல் சைடு ஒரு நல்ல இதுதான். ஸோ எஃப் அண்ட் ஓ பண்றவங்களுக்கு தான் இது நல்லது. பட் கேஷ் மார்க்கெட்ல ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாலோ இல்லைன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிட்டு வாங்கி வச்சிருந்தாலோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட செய்தி தான். ஒரு எஃப் அண்ட் ஓல பண்றோம், ஒரு ஃபியூச்சர்ஸ் செல் அடிச்சிருக்கிறோம், பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டி 50 இல்லை புட் ஆப்ஷன் பேங்க் நிஃப்டியை பை பண்ணி ஹோல்டு பண்ணியிருக்கோம், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல செய்தி. இந்த மாதிரி ஒரு 2000 பாயிண்ட் பேங்க் நிஃப்டில இறங்குனது, நிஃப்டி 50ல இறங்குனது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷமான செய்தி. பட் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஒரு பை சைட், அதாவது ஒரு கேஷ் மார்க்கெட்ல ஒரு பை சைடு ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிதான். எல்லா ஸ்டாக்ஸுமே ஓவராலா நல்ல ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இறங்கி இருக்கு இன்னைக்கெல்லாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் அடி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்ல புட் ஆப்ஷனை ஹெவியா பை பண்ணியிருக்கிற மாதிரி ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி பார்க்குறப்ப நாளைக்கும் ஒரு கேப் டவுன் விழுவதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் எல்லாத்துலையுமே கால் ஆப்ஷனை செல் பண்ணி ஸோ புட் ஆப்ஷனை ஹெவியா பை பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலா கூட பை பண்ணல, கொஞ்சம் ஹெவியா பையிங் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இதை வச்சுதான் சொன்னேன். ஸோ கண்டிப்பா நாளைக்கு ஒரு கேப் டவுன் விழுவதுக்கான ஒரு பாசிபிலிட்டியோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ்ல ஏதாவது நெகட்டிவிட்டியான ஒரு விஷயம் நடந்து குளோபல் மார்க்கெட்ஸுமே இறங்கும் அப்படின்னு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி ஹெவியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா புட் ஆப்ஷன் பை பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எஸ்சில மொத்தம் 2935 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் 326 அட்வான்ஸ், டிக்ளைன்ஸ் 2525. கிட்டத்தட்ட பாசிட்டிவ் ஸ்டாக்ஸே பார்த்தீங்கன்னா வெறும் 300 தான். ஆனால் நெகட்டிவ் 2525. கிட்டத்தட்ட ஒரு 7 மடங்கு ஸ்டாக்ஸ் சரிஞ்சிருக்கு இன்னைக்கு. ஸோ அன்சேஞ்ச் 84, 52 வீக் ஹைல 22 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 429 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 36, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல 348 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடிங் இப்போ பண்ணணும் பை சைடு அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஸ்டாக்ஸ். ஏன்னா நான் ஸ்விங் ட்ரேடிங் வீடியோவே நிறைய இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி மந்த்ல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன காரணம்னா நமக்கே தெரியுது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் பேக் டெஸ்ட் டேட்டா கூட உங்களுக்கெல்லாம் காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ மார்க்கெட் மேலே வந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நாம ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, மார்க்கெட் ஃபுல்லா இறங்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால கேஷ்ல பை பண்றவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது இப்போதைக்கு நல்லது. ஸோ பேங்க் நிஃப்டி நான் அடுத்த டார்கெட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இன்னொரு 300 பாயிண்ட் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. 47,710. இந்த 47,710 தான் சப்போர்ட்டான கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நான் ஃபிபனாக்கியை யூஸ் பண்ணி டிரா பண்ணியிருந்த ஒரு டார்கெட் தான் பார்த்தீங்கன்னா 47,710.
ஸோ இது அச்சீவ் ஆகலாம், இது அச்சீவ் ஆகிட்டு இன்னும் பிரேக் ஆகக்கூடிய சான்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப 47,710 பிரேக் வச்சது அப்படின்னா ஸோ அங்கேருந்து இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட நாம ப்ரிடிக்ஷன் பண்ண இடத்துல இருந்து ஒரு 3000 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் தான் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட் தான், ஒன் சைடு செல்லிங் மார்க்கெட் தான். ஸோ அங்கங்கே கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக ஒரு பையிங் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா பையிங் கொடுத்துட்டு கீழே இறங்கும். மற்றபடி இதோட அடுத்த டார்கெட் என்ன, ஒரு ஹோல் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,450 வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு பேங்க் நிஃப்டியில. ஸோ இதே மாதிரி தான் நிஃப்டி. ஸோ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதோட டார்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 80% வந்து கேப் டவுன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டியும் பிரேக் அவுட் தான், நிஃப்டி மிட் கேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி ஒரு -1.42% வந்து எல்லாத்துலயுமே இறங்குனதோ ஸோ நாளைக்கு இதுல ஒரு 70 to 60% வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில. ஸோ பேங்க் நிஃப்டியில ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 48,465, பிவோட் பண்ணது 48,180, சப்போர்ட் வந்து 47,757. இன்னைக்கு ஹை வந்து 48,606, லோ வந்து 47,898, ஓப்பன் வந்து 48,264, க்ளோஸ் வந்து 48,041. கிட்டத்தட்ட ஒரு ஓப்பனான இடத்துல இருந்து கீழே கொண்டு வந்து தான் ஒரு 692 பாயிண்ட்ஸ் வந்து க்ளோஸ் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. நம்ம ஃப்ரைடே பார்த்த மாதிரி தான் ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ஒன் சைட் செல் மார்க்கெட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனா ஸோ ஃப்ரைடே சொன்ன அதே கண்டிஷன்ஸ் தான் சொல்றேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூஸாக ஒரு செல் மார்க்கெட் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷன்ல தான் இந்த மாதிரி டைம்ல வந்து ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்த க்ளோஸுக்கு மேல ஓப்பன், அதாவது 48,041ங்கிறது இன்னைக்கு க்ளோஸ். இந்த க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா மட்டும் இந்த பிவோட்டோ இந்த ரெசிஸ்டன்ஸோ வந்துட்டு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பிவோட் ரீச் ஆனதுக்கு அப்புறமோ இல்ல ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறமோ 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில. ஸோ இதுதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் தான். சப்போஸ் நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துட்டு கொஞ்ச நேரம் இவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிட்டு. பட் பிவோட்டோ ரெசிஸ்டன்ஸோ வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு 215 மினிட்ஸ் கேண்டிலோ 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா இந்த கால் ஆப்ஷனை கட் பண்ணிட்டு நம்ம புட் ஆப்ஷனுக்கு போயிடுறது ஸோ பெஸ்ட். ஸோ ரெண்டு கண்டிஷன் தான், ஒன்று கேப் டவுன்ல ஓப்பன் ஆன மார்க்கெட் கண்டினியூஸா இறங்கலாம், இல்லைன்னா செகண்ட் கண்டிஷன் படி ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி 50யோட அடுத்த டார்கெட் என்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 22 இன்னொரு 500 பாயிண்ட் வந்து கண்டிப்பா இறங்கும். ஃபின் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் வந்து இப்போதைக்கு சப்போர்ட்டே இல்லாம இறங்கிட்டு இருக்கு ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியோட அடுத்த சேனல் சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 21,300, அதுவே இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ சாரி சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒன் சைடு பை மாற புட் ஆப்ஷன் யாராவது பை பண்ணி வச்சிருந்தா ஸோ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு சென்செக்ஸ் பேங்க் எக்ஸ் எல்லாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ்ல வந்து 3 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், பிரேக் அவுட் பேட்டர்ன், அதாவது இந்த பேட்டர்ன் நேம் வந்து டபுள் டாப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதை கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 190 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரெண்டாவது பஜாஜ் ஆட்டோ லிமிடெட். ஸோ பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 12,747 வரைக்கும் போனது மார்க்கெட். ஸோ நல்லா ஒரு போயிட்டு கிட்டத்தட்ட அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% மேல டவுன் ஆயிட்டு இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் ஜோன்ல நிக்குது. ஸோ இந்த சப்போர்ட் ஆக்ட் ஆனது அப்படின்னா ஒரு நல்ல பர்சன்டேஜ் வந்து மேல கிடைக்கும். இல்ல இந்த 8,567.60 பிரேக் பண்ணி கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸா இன்னொரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து பஜாஜ் ஆட்டோ லிமிடெட்ல வந்து இருக்கு. ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா 182.98.
ஸோ 182.98க்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட இந்த 182.98ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட இங்கே வந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 216 ஒரே நாளில் 216 வந்துடாது. ஒரு 4 to 5 to என்ன சொல்கிறதுனா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இன்னைக்கு ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 4.5 பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இறங்கும். அதே மாதிரி ஃபெடரல் பேங்க்லாம் நம்ம புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எல்லாம் போனீங்கன்னா 5000 rupees பாயிண்ட்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லார்ஜ் சைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ லார்ஜ் சைஸ் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸில் ஒரு மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி லார்ஜ் சைஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதை வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பொறுமை வேணும். நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம அவசரத்துக்கெல்லாம் அதெல்லாம் ஏறாது. இப்போ ஃபெடரல் பேங்க் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த மணியே பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதே பஜாஜ் ஆட்டோ போனீங்கன்னா ஒரு 200 250 ஆஸ் நம்ம பேங்க் நிஃப்டி மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால ஃபெடரல் பேங்க் எல்லாம் போய் வாங்கிட்டு அந்த 4 ரூபா 40 ரூபாலாம் வரலன்னு சொல்லிட்டு நம்மளாம் உட்காந்துருக்க முடியாது. 4 ரூபாங்கிறது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைசா வந்தால் கூட கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வர்றது நல்லது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 3 ஸ்டாக்ஸ். ஸோ பொங்கல் எப்படி இருக்கும், பொங்கல் ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பொங்கலும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பொங்கல் நாள் அன்னைக்கு கூட மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் செல் சைடு நாம் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா பொங்கல் டைம்லலாம் நீங்கள் ஹாலிடேஸ் இருக்கும், சில பேர் வந்து வீட்டில் விசேஷம் இருக்கும், பொங்கல் வந்து கொண்டாடுவீங்க. ஸோ அந்த மாதிரி டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இன்ட்ராடேலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. மார்க்கெட் எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் விடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி இல்லை நான் வந்து கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ணியே ஆவேன், ட்ரேடிங் பண்ணாலும் என்னால் இருக்க முடியாதுன்னா ட்ரேடிங் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ஏதாச்சும் குறைச்சிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணோம்னா வீட்லேயும் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் போயிட்டு நம்ம செல்லை வச்சுட்டு இல்லை சிஸ்டத்தை வச்சுட்டெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரபுளாக போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கிறவங்க இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் ட்ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, இல்லை ட்ரேட்ஸை குறைச்சிருங்க. கரெக்டாக குறைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூட பண்ணுங்க. ஒரு 2 or 3 days வந்து ரெஸ்ட் எடுங்க. அதாவது என்ன சொல்றேன்னா லீவ் விடுங்க. லீவ் விட்டுட்டு கூட அதுக்கப்புறம் கூட நீங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா பிஸி டைம்ஸ்ல இன்ட்ராடே வந்து தொடவே கூடாது. இன்ட்ராடேக்கு கொஞ்சமாச்சும் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். நம்ம பிஸி டைம்ஸ்ல எடுத்து நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா எமோஷன்ஸ் ஆயிடுவோம். ஸோ எமோஷன்ஸ் ஆனால் நமக்கே தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் நாளைக்கு பொங்கல் நாள் அன்னைக்கு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.